மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உடன்பிறப்பே உருண்டு வா பிறண்டு வா நான் அழைக்கிறேன்னு சொன்ன காலம்லாம் போய் 1000 கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோம், 5000 கொடுக்குறோம், 10000 கொடுக்குறோம், வண்டி கொடுக்குறோம், ஸ்நாக் எல்லாம் சொல்லி கூப்பிட்ட காலம்லாம் போய் வராதிங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூழ்நிலை. வராதிங்க. ஏன்னா அவர் வராருனாலே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ வராதிங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று இவங்களே ஏதாவது உள்ள புது ஏதாவது ஒரு குட்டி கலட்டாவை பண்ணி ஒரு அசம்பாவிதத்தை செஞ்சு பாரு மீண்டும் அதே மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒன்று இவங்க செய்யறதுக்கு திட்டம் போட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை. பகிரங்கமாகவே சொல்றேன், இது ஜனநாயக படுகொலை. கையாளாவதை தானே. நீ உனக்கு தைரியம், திராணி, தெம்பு, கெத்து இருந்ததுன்னா நேருக்கு நேரம் அவளை களத்தில் அனுமதிச்சு நீங்க வந்து மோதி பார்க்கணும். அவரை மாதிரியே நீ காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கணும், அவரை மாதிரியே நடந்து வந்து அவரை மாதிரியே நீ ஷாலுங்களை போட்டு கழுத்துல சுத்திக்கணும், அவரை மாதிரியே பூங்கொத்து கொடுக்க வச்சு அவரை மாதிரியே சின்னவரை வச்சு நீ வந்து செல்ஃபி எடுக்க வச்சதுக்கு நீ அதை விட நீ வந்து அவரை மாதிரியே மாஸ்க் போட்டுக்கலாமே. பேசாத அவர் மாஸ்க போட்டு அவர் சொல்ற மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லிடலாமே. பேசாத. நீ விசில பிடிங்க வச்சுக்கோ. நீ தேர்தல் தேதி அறிவிச்சு மாவன நீ தேர்தல் தேதி அறிவிக்கிற அன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்ச ஒன்ன விசில் சத்தம் காதை கிழிக்கும். ஒரு தெருவிலையும் ஒட்டுமொத்த மக்களும் வாக்குச்சாவடிக்கு போவாங்க. குப்பை அப்புறப்படுத்துறதுக்கு இல்ல, இந்த ஆட்சி அப்புறப்படுத்துறதுக்கு. உங்க வேட்பாளர்லாம் களத்துக்கு ஓட்டு கேட்க போவான் பார். திமுக வேட்பாளர் ஓட்டு கேட்க போவான் பார். தெருவுக்கு தெரு மக்கள் கத்துவான் டிவிகே பாரு. நீங்க இவரை தடுத்து பல நாங்க அனுபவிப்புங்க. ஒவ்வொரு வேட்பாளர் சொல்லுவாங்க எந்த ஊருக்குள்ள போனாலும் எவன் கத்துறான்னு தெரியலங்க. மெத்த கத்துறான், பால்கனி கத்துறான், லேடிஸ் கத்துறாங்க டிவிகே நடக்கதான் போது பாருங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நாளைக்கு நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் மாநாடு மாதிரி நமக்கு நடக்குது. சேலத்தில் வந்து நடக்குது. தாவேகா சார்பில் ஒரு 5000 பேர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய அந்த மாநாடு நடக்குது. எப்படி போயிட்டு இருக்குது அங்கே? நாளைக்கு விஜய் அவர்கள் அங்கே என்ன மாதிரி பேசலாம்? வழக்கம் போல் ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மஞ்சள் அந்த மாதிரி விஷயங்களே பேச போகிறாரா, இல்லை பொதுவாக இருக்கிற எல்லா விஷயம்? அவர் பொதுவாகவே ஒரு மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்டத்துடைய விஷயங்களை பேசுகிறாரு. சேலம் போகும்போது சேலத்து அந்த மாவட்ட விஷயத்தை கண்டிப்பாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுகவை கிழிப்பார், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் தொடர்ந்து தான் பண்ணுறாரு. திமுக கிழிப்பார். ஒரு 50,000 பேர் கலந்துக்கிற அளவுக்கு இவங்க கேட்டாங்க. 50,000 பேர் கலந்துக்கிற அளவுக்கு அவங்க போட்ட கண்டிஷனை காது கொடுத்து கேட்க முடியல. 51 நிபந்தனைகள். ஆமாம், காது கொடுத்து கேட்க முடியல. 51 நிபந்தனை கூட நிபந்தனை சரி தாங்கிட்டு போயிடலாம். அந்த 51 நிபந்தனை என்ன? அது செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு நிபந்தனை போட்டு எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ 5000 பேர் 4998 பேர் தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 5000 கூட கிடையாது, 4098 பேருக்கு அந்த QR குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அந்த உள்ளவே அந்த என்ட்ராகணும். அது நிர்வாகிகள் சந்திப்புன்னு பாருங்கள். ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு. தங்கள் நேசிக்கிற ஒரு தலைவர் வருகிறார். நம்ம நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார். நாம் நேசிக்கிற ஒரு தலைவர் வருகிறார் என்னும் போது அவரை சந்திப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் திரளுவாங்க. அது திரளக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு அவரை வந்து சரி பண்ணுறாங்க. அதை மீறி இல்லை நீங்கள் நான் அப்படின்னு நம்ம போக முடியாத சூழ்நிலையா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ் அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அவருக்கு. நம்ம அதை தான் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இப்பேற்பட்ட அடக்குமுறைகள் நடந்ததாக வரலாறு கிடையாது. வெள்ளைக்காரன் காலத்தில் கூட காங்கிரஸ்காரன் கூட்டம் நடத்தினா அதுக்கு அவர் அனுமதிச்சாங்க. இந்த அளவுக்கு அடக்குமுறை இந்த அளவுக்கு செய்யறது வந்து இது சாத்தியமே இல்லை. ஆனால் எவ்வளவு நெருக்கடிகளை அவரை கொடுத்தாலும் அதை தாண்டி மக்கள் உள்ளங்களிலேயும் இல்லங்களிலேயும் விஜய் தான் இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக நிறுவனம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு கல நிலவரம். அதுதான் உண்மை. இப்போ அவர் போறாரு, நாளைக்கு போறாருன்னா நீங்கள் ஒன்றும் நாளைக்கு பாருங்க, மீடியாலெல்லாம் பாருங்க, டிவிலெல்லாம் இதெல்லாம் பாருங்க, அந்த அந்த வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே பார்ப்பான். அவங்களே சொல்றாங்க உடன்பிறப்பே உருண்டு வா பிறண்டு வா நான் அழைக்கிறேன்னு சொன்ன காலம்லாம் போய் 1000 கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோம், 5000 கொடுக்குறோம், 10000 கொடுக்குறோம், வண்டி கொடுக்குறோம், ஸ்நாக் எல்லாம் சொல்லி கூப்பிட்ட காலம்லாம் போய் வராதிங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூழ்நிலை. வராதிங்க. ஏன்னா அவர் வராருனாலே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ வராதிங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று இவங்களே ஏதாவது உள்ள புது ஏதாவது ஒரு குட்டி கலட்டாவை பண்ணி ஒரு அசம்பாவிதத்தை செஞ்சு பாரு மீண்டும் அதே மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒன்று இவங்க செய்யறதுக்கு திட்டம் போட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த வழக்குள்ள நம்ம சிக்கக்கூடாது. தேர்தல் அறிவிக்கட்டும். அறிவிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போகும்போது
நீதிமன்றம் இருக்குது, அவரை சில காலம் தடுக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் எப்பவும் எல்லாத்தையும் தடுத்துட முடியாது. அதை தாண்டி அவர் வருவார், களத்துக்கு வருவார். அவரை வந்து மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருடைய எல்லாத்தையும் அதனால தான் சார் இன்னைக்கு திமுக ஆடி போயிருக்கிறான். இல்ல அவங்களுக்கு மட்டும் அந்த பெர்மிஷன் மாநாடு எல்லாம் நடத்துறதுக்கு தினமும் ஆமா சார், அதுதான் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு விதிமுறை வகுத்து வச்சிருக்காங்க. அந்த விதிமுறை எப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் விலக்கு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து நீ கூட்டம் வருதோ இல்லையா, 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் எவ்வளவு வேணா தட்டிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தையோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ இல்ல பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. சேர்த்து நாங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இவர் தான் இன்னும் தேர்தலை சந்திக்கல. ஒரு தேர்தலை சந்திச்சாதானே அங்கீகாரம்ன்றது கிடைக்கும். இவர் தேர்தலை சந்திக்கலன்னும் போது ஒரு ஜனநாயக படுகொலை. இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை, பகிரங்கமாகவே சொல்றேன். இது ஜனநாயக படுகொலை, கையாளாவதை தானே. நீ உனக்கு தைரியம், திராணி, தெம்பு, கெத்து இருந்ததுன்னா நேருக்கு நேரம் அவளை களத்தில் அனுமதிச்சு நீங்க வந்து மோதி பார்க்கணும், புரியுதுங்களா? நீங்க இப்படி செஞ்சாலும் அவர் தான் வெற்றி பெற போறாரு, புரியுதுங்களா? இது வந்து ஜனநாயக படுகொலை. கருணாநிதி சொன்னார் பாருங்க, 1989 அவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செஞ்சப்போ கருணாநிதி கவிதை எழுதினார். அடியே நாட்களி உனக்கு பின்னாலே இந்த தேசத்திலே உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தான் அப்படின்னாரு. அதுதான் இன்னைக்கு ஜனநாயகத்தை புதைச்சுன்னு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஜனநாயகனை வெளிவிடாம தடுக்கிறாங்க இல்லையா, புரியுதுங்களா? இதெல்லாம் தாண்டி வருவாருங்க அவரு. பாருங்க, அவருடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. அவருடைய வெற்றி நிச்சயமான ஒன்று. அதுதான் கள நிலவரம், கள யதார்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க பயம், அச்சம், அந்த அச்சம் பயம்ன்றது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ விஜய் மாதிரியாவது நம்ம வேஷம் போடுவோமா? அவரை மாதிரியே ரேம்பு போட்டு அவரை மாதிரியே ஸ்டைலில் நடந்து வந்து அவருக்கு வந்து தன்னெழுச்சியா தூக்கி மப்ளரை தூக்கி போடுறான். அவர் மப்ளரை இவ்வளோ பெரிய மாலை கணக்கில் அது மேலே விழுது. அதை தூக்கி அவங்க மேலே போடுறாரு. கட்டுப்படுத்த முடியல கூட்டத்தை. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது அந்த கூட்டம், ஒரு எழுச்சி அந்த அளவுக்கு இருந்தது. நீ பிளான் பண்ணி ஒரு பெரிய சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி கடையில் ஒரு 3 சால்வை எழுது அவங்ககிட்ட கொடுத்து வச்சு, தம்பி இப்போ வரும்போது நீ போடணும், இங்கே வரும்போது நீ போடணும்னு சொன்னால் அது ஒரு எழுச்சியாக இல்லையேங்க. அந்த சால்வை எடுத்து இவர் வந்து மேலே சுற்றிக்கின்னு வந்துக்கின்னு அதுக்கப்புறம் ஒரு 3 பூங்கொத்தை, தம்பி இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் கொடுக்கணும், இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் கொடுக்கணும், வேண்டாம் வெறுப்பாக வந்து கொடுக்குறான். அவன் கொடுத்துட்டு கடமைக்கு திரும்பி போகிறான். அவன் நல்லா பாருங்க, அந்த பையனை பாருங்க, வரான் கொடுக்குறான், போய்தான் இருக்கிறான். ஒரு கடமைக்கு வரான். இவர்கிட்ட அப்படியே வந்தான். தொட்டுடுவோமா? கிட்ட தொட்டு பார்க்க முடியுமா? அவர் முகத்தை கிட்டத்துல பார்க்க முடியுமா? இந்த எம்ஜிஆருக்கு இருந்த அந்த மவுஸ் அதுதானுங்க, இதுதானே நிஜம், அது நிழல் தானே. இல்ல அந்த விருதுநகர் மாவட்டம் அந்த இளைஞரணி அவரை மாதிரியே நீ காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கணும், அவரை மாதிரியே நடந்து வந்து அவரை மாதிரியே நீ ஷாலுங்களை போட்டு கழுத்துல சுத்திக்கணும், அவரை மாதிரி பூங்கொத்து கொடுக்க வச்சு அவரை மாதிரியே சின்னவரை வச்சு நீ வந்து செல்ஃபி எடுக்க வச்சதுக்கு நீ அதை விட நீ வந்து அவரை மாதிரியே மாஸ்க் போட்டுக்கலாமே. பேசாத அவர் மாஸ்க போட்டு அவர் சொல்ற மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லிடலாமே. பேசாத. இப்போ நேற்று முதினத்து நடந்த கூட்டத்தில் கூட சொல்றாரு 234 தொகுதியிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர். அது அவர் சொன்னார் இல்லையா? 234 தொகுதியில விஜய் தான் வேட்பாளர். மதுரையில விஜய், திருச்சியில விஜய், சேலத்துல விஜய், எல்லாத்துல விஜய் விஜய் இருப்பார். அதே இவர் எடுத்துனார். அப்ப நானும் அதே மாதிரி தான். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு மயில் மட்டும்தான் தோகை விரிச்சு ஆடுமான், வான்கோழி தோகை விரிச்சு ஆடினா அது அவ்வளவு அசிங்கமா இருக்குது. அவரு சொன்னாருன்னா அதுல ஒரு மாசு இருக்குது, ஒரு கெத்து இருக்குதுங்க. இவர் அதே மாதிரி நான் தான் எல்லா இடத்துல அந்த மாதிரி சொல்ற மாதிரி இவர் இப்படி பண்ணா எப்படிங்க? இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இப்படி பண்ணாதான் பிடிக்குதுன்றத வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கிறான். அதுதான் சொல்றேன். அதை விட இப்படி சொல்லிட்டு போங்க. கடைசியா முடிக்கும் போது கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு போங்க. அதுவும் சொல்ல வந்துட்டு அவ்வளவுதான். சொல்லுங்க, லாஸ்ட் சொல்ல போறாங்க பாருங்க. கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கணும். உங்க வாயில வராது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நல்லது நடக்கும் நீங்க சொல்ல மாட்டீங்க. இதை வேணா சொல்லிட்டு போங்க. இது எப்படிங்க அது சொல்லுங்க? இது எல்லாமே பார்க்குறான், மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். ஐயோ இவங்கன்னா இப்படி இருக்குது. நம்ம எல்லாரை விட தீவிரமான விஜய் ரசிகராக நீங்கள் முதலமைச்சர் தான் இருக்கிறார். ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அப்புறம் மாதிரியே நடக்கணும், அப்புறம் மாதிரியே பேசணும், அப்புறம் மாதிரியே சிரிக்கணும். இது எப்படிங்கிறது? பொதுச் செயலாளர் கூட சொல்லியிருந்தேன், தவிக பொதுச் செயலாளர் கூட சொன்னார், நான் தான் அவருக்கு ஒரு பெரிய ரசிகன், இன்னும் மிஞ்ச ஒரு ரசிகர் பார்த்தோன்னா அது உண்மைதானே. அது இவர் மிஞ்ச ரசிகர் தானே. அப்புறம் மாதிரியே தளபதி மாதிரியே நம்மளும் ஷாலை போடணும், தளபதி மாதிரியே நடந்து வரணும், தளபதி மாதிரியே செல்ஃபி எடுக்கணும். எப்படி இது? அவர் தளபதி செல்ஃபி எடுக்கிறாருன்னா ஆர்ப்பரிக்குதுங்க கூட்டம். ஆழி பேரலையா அங்க ஆர்ப்பரிக்குது. மக்கள் வெள்ளம் கட்டுப்படுத்த முடியல அந்த இடத்த. பாருங்க அந்த செல்ஃபியை பாருங்க சார். இந்த மாதிரி அதாவது தாவேக்கா பண்ற விஷயங்களே நாமளும் திருப்பி பண்ணா இது நம்ம ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுவோன்றது அவங்களுக்கு தெரியாதா சார்? அவங்க பயத்துல இருக்கிறாங்க சார். அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயா தெரியுது. அவங்க பயத்துல இருக்கிறாங்க, அவங்க அச்சத்துல இருக்கிறாங்க, நடுக்கத்துல இருக்கிறாங்க. என்னடா இது
67 மாறி மாறி திமுக அதிமுக ஆண்டுகள் இருக்கிறவன் இதுக்கு முற்றுப்புள்ளி வந்துடுச்சே, இதுக்கு ஒரு எண்டு வந்துடுச்சே. இந்த திமுக அதிமுக 67 இவங்க மாறி மாறி நீங்கள் ஆண்டது போதாதா, உங்கள் ஆட்சிகளிலே மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தரன்னு நிற்க போகிறான். நீ எதை சொன்னாலும் சரி, நீங்க பாருங்க அந்த மாநாட்டிலே பாருங்க, நீ கொடுத்த டிஷர்ட், நீ கொடுத்த பேண்ட், நீ கொடுத்த ஸ்நாக்ஸ், நீ இட்டுன்னு போன வண்டி, நீ கொடுத்த பணம் எல்லாத்தையும் வச்சுக்கின்னு மாநாட்டில் உட்காந்துக்கின்னு அவன் செல்போன்ல விஜய் படத்தை காட்டுறான், மாநாட்டில் உட்காந்துன்னு காட்டுறான். அதுக்கு மேல ஒன்று சொல்லுவேன். சொல்லுங்க. பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு வர அந்த தொண்டர்கள்ன்ற பேர்ல அந்த டிஷர்ட்லாம் போட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பஸ்ஸில் வரும்போதே உங்கள் விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு தான் வந்திருக்காங்க. அவ்வளோதான். அதே தான் சார், அதே தான். நீ இப்போ ஒரு விஜய் ஒரு ஸ்டாலின் கூட நடந்து வரும்போது அந்த பாட்டை போட்டலாம், உங்கள் விஜய் உயிர் என்ன வரனா, இன்னும் எழுச்சியாக இருக்குமே, இன்னும் எழுச்சியாக இருக்குமே. அவரை சொல்லிதாங்க நீங்கள்லாம் பண்ணணுன்ற சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லை. அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களே, புரியுதுங்களா? இப்போ இல்லைன்னா ஒரு விசிலை பார்த்து நாங்கள் அச்சோம். ஒரு விசிலை பார்த்து அங்கே சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நகராட்சியில் அங்கே தான் அவர் ஆரம்பித்தார், ஒரு கவுன்சிலர் ஆரம்பித்தார், நேற்று முந்தினத்தை ஆரம்பித்தார். அவர் அந்த தூய்மை பணியாளரை கூப்பிட்டு இனிமேல் போட்டு விசில்லாம் அடிக்கக்கூடாது, குப்பை அள்ளும் போது பாட்டு போடணும், அது சுப்பிரபாதம் போடுவாங்களோ எதை போடுவாங்களோ பாட்டை தான் போடணும். நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தினமலரில் இன்னைக்கு செய்தி போட்டிருக்கிறோம், உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, தூய்மை பணியாளர்கள்லாம் விசில் அடிக்கக்கூடாதுன்னு போது, விசில் அடிச்சாதான் காலையில் அவன் எழுந்து ஒரு 6-7 மணிக்கு அவன் விசில் அடிச்சுன்னு வரானா தான் தெருவில் 3வது மாடி 4வது மாடியில் இருக்கிற விசில் சத்தம் கேட்டுதுன்னா சரி வண்டி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு குப்பை எடுத்துட்டு கீழே வருவாங்க. இப்போ விசிலே இல்லைன்னும் போது வீட்டில் குப்பைகள் தேங்கும், அவங்க போட முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது இன்னும் வண்டி வரல போலன்னும் போது என்னப்பா நீ விசில் அடிக்க வேண்டியது தானே, எனக்கு தெரியலன்னும் போது இல்லைம்மா என்னை விசில் அடிக்க வேணான்னுட்டாங்க. யாருப்பா சொன்னது? விசிலை பூரா பிடிங்கி வச்சுக்கினாங்க. யாருமா பிடிங்கி வச்சுக்கிது? கவர்மெண்ட் தான் பிடிங்கி வச்சுக்கிச்சு. ஏமா பிடிங்கி வச்சுக்கினாங்க? இல்லை விஜயுடைய சின்ன விசிலாம் அதனால் அடிக்கக்கூடாது சொல்லிக்கிறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு புரியுத தெளிவா? ஓ, அவருடைய சின்ன விசில் தான் அதை தூய்மை பணியாளர் கூட அடிக்கூடாதா? தெளிவா இவங்களே பிரச்சாரம் பண்றாங்க, விஜய்க்கு ஆதரவா இவங்களே தீவிரமாக களப்பணி ஆட்டுறாங்க சார். அவர் மாணவன சார் வேலைக்கு இவங்களே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, விசில இவங்களே கொண்டு போயிட்டாங்க. இவங்க இன்னும் அது வந்து ஒரு ஜெட் வேகத்துல போகுது. அதாவது எப்படின்னா இப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து மறைமுகமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நின்று வீடியோ எடுத்து அந்த விசில வாங்கி இவருக்கு அதுக்கு பதிலா இதை கொடுத்தனா சார் இப்போ எல்லாம் தெரியுதுல. இப்போ ஒண்ணு இப்போ சென்னையில செங்கல் எங்க நடத்துங்க ஏன் விசில் அடிக்கல, ஏன் வண்டி வரல, குப்பை கொட்டலன்னும் போது அப்ப மக்களுக்கு தெரியுதுல. அப்போ நீ விசில புடிங்க வச்சுக்கோ, நீ தேர்தல் தேதி அறிவிச்சு மாவன, நீ தேர்தல் தேதி அறிவிக்கிற அன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்ச ஒண்ணு விசில் சத்தம் காதை கிழிக்கும். ஒரு தெருவுலையும் ஒட்டுமொத்த மக்களும் வாக்குச்சாவடிக்கு போவாங்க. அப்ப குப்பை அப்புறப்படுத்துறதுக்கு இல்ல, இந்த ஆட்சி அப்புறப்படுத்துறதுக்கு. இந்த ஆட்சி அப்புறப்படுத்துவாங்க. விசில் சத்தம் கேட்கும் பாருங்க தேர்தல் அன்னைக்கு காலையில, இந்த ஆட்சி அப்புறப்படுத்துவாங்க மக்கள். இதுதான் நடக்க போகுது. நீங்க எவ்வளவு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்களோ, அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறீங்களோ, அதுதானுங்க கருணாநிதி எம்ஜிஆருக்கு பண்ணாரு. உலக சுற்றுவாலிபனுக்கு தொல்லை கொடுத்தாரு, எம்ஜிஆர் சட்டசபையில் செருப்பெடுத்து அடிச்சாரு, எம்ஜிஆர் தொண்டர்கள் எல்லாம் படுகொலை பண்ணாரு, 20 பேருக்கு மேல தொண்டர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. பூலாபரி சுகுமாரன், நிறைய பேர், அந்த இஸ்மாயில் ஒருத்தர், கர்ணன் ஒருத்தருக்கு, மதுரை கர்ணன் ஒருத்தருக்கு கண்கள்லாம் வந்து வெளியே விழுந்தது, புரியுதுங்களா? ஆண்டிப்பட்டியில் அமுதன் ஒருத்தர், நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு 20 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ. அதுதானே அவரை வந்து ஜெயிக்க வச்சதுங்க. அந்த மாதிரி அந்த அதிமுக இருந்த அந்த தொண்டர்கள், அந்த நல்லவர்கள் தியாக கல்லறை மீது கட்டப்பட்ட எஃகு கோட்டை அதிமுகன்ற அளவுக்கு அந்த கட்சி நின்னுது. அது அவங்க எல்லாம் பண்ண தியாகம் தான். இன்னைக்கு அதே தியாகத்தை பண்ண வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு தாவேகா கொண்டு வராங்க. பாவம் அதெல்லாம் கூட இப்போ அந்த பசங்க எல்லாம் கூட அடிபட்டு இருக்கிறாங்க, பெண்கள்லாம் கூட அடிபட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய தியாகம் போற்றப்படும். தளபதி அவர்களால் அவர்களுடைய தியாகம் போற்றப்படும். யாருடைய தியாகமும் இங்க வீண் போவாது, புரியுதுங்களா? உங்களை தொட்டுட்டாங்க, உங்களை அசிங்கம் பண்ணிட்டாங்க, அதுக்கெல்லாம் நீங்க யாரும் அஞ்ச வேண்டிய அவசியம், தாவேகா தொண்டர் தமிழ்நாடு பூரா அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. தலைவர் சொன்ன மாதிரி, எம்ஜிஆர் சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண பாட போட்டோன்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, விஜய் தலைவன் இருக்கிறான் மயங்காதே, விஜய் தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இதுதான் நிலவரம். நமக்கு பின்னாடி தலைவர் இருக்கிறான், அவர் பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்க கலை நிலவரம் களத்துல போங்க, அடிக்கதான் செய்வான், தகராறு பண்ணதான் செய்வான், உன்னை கொடி பிடிக்க விட மாட்டான், கொடி ஏத்த விட மாட்டான், ஓட்டுக்காக விட மாட்டான். அதை மீறி வா, வெளியே வா, பார்த்தலாம் 2ல 1. நம்மளை நம்பி தானே அவர் வந்திருக்கிறாரு. இத்தனை 1000 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு, இவ்வளவு சினிமா விட்டுட்டு, இவ்வளவு வாழ்க்கையை விட்டுட்டு, இத்தனை வசதியை விட்டு நம்மளை நம்பி தானே வந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு வச்சுட்டு அமெரிக்கால, லண்டன்ல, ஜெர்மன்ல, ஜப்பான்ல, சைனால படுத்துனுக்கிறாரு.
இல்லை எங்கன்னா இப்போ ஒரு தீவுல போய் ஒரு பெரிய தீவை வேலை கொடுத்தாங்க, தனி ஃபிளைட் எடுத்து தீவுல படுத்துருக்கிறாரா? கிடையாது. சென்னையில தானே இருக்கிறாரு, மக்களோட மக்களை நமக்காக தானே இருக்கிறாங்க. அவர் வெளியே வர விடல, வர விட்டா தானே வெளியே வருவாரு. ஒரு மீட்டிங் வரணும்னா அந்த மீட்டிங் 1008 தடை போடுற, 1008 சட்டத்திட்டம் போடுற, அவரால் வர முடியல. அவர் எப்படி வருவாரு? விஜய் மக்களை சந்திக்கல. ஏன்டா நீ விட்டாதான் வருவாரு. போலீஸ் உன் கையில இருக்குது, அதிகாரம் உன் கையில இருக்குது, ஆட்சி உன் கையில இருக்குது, நீ அனுமதிச்சா வர முடியும். அப்புறம் அனுமதியை மீறி வெளியே வந்தாருங்க, எப்படி அவர் வர முடியும்? பனையூருக்கு வராரு, பனையூருக்கு வர்றத தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற மக்களை தூண்டி விடணும். எங்களால வர முடியல, போக முடியல, எங்களால வந்து சுதந்திரம், அந்த மக்களை தூண்டி விடுறோம். பனையூர் தலைமை அலுவலகத்துக்கு அவர் வர்றத கூட தொல்லை கொடுக்குறல்ல. அப்ப நம்ம பாக்குறோம்ல, இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் ஸ்டாலின் இருக்கிறார், அந்த வீட்டு மக்கள் எல்லாம் ஃப்ரீயா போறாங்க வராங்களா? பாய்ஸ் கார்டன்ல அந்த அம்மா இருந்தாங்களா, எல்லாம் ஃப்ரீயா போனாங்க வந்தாங்களா? ரஜினிகாந்தே கஷ்டப்பட்டார், அவருடைய வண்டியை நிறுத்தினாங்க. புரியுதுங்களா? அப்ப ரஜினி இருக்கிறார், அவர் வீட்டு தெருவில் எனக்கு தெரியும். ரஜினிகாந்த் வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரசிகர்களை பாக்குறாரு. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் இருக்குதான் செஞ்சு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணல. இப்ப இவர் தலைமை அலுவலகத்துக்கு வரக்கே தடுக்கிறியா? யாருக்கு யாரும் இப்ப அமைச்சர்களா இருக்கிறாங்க, திமுக அமைச்சர்கள்லாம், அவங்க தெருவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையா? நான் பேர் சொல்லட்டுமா, பட்டியல் கொடுக்கணுமா? அது என்ன புரிய இவரை வச்சு ஒரு கட்சி தலைமை அலுவலகம் இருக்குது, பல்லாயிரக்கணக்கில் வரான், ஏதோ ஒரு நாள் ஒரு மனு வாங்க வரான், அந்த மக்களை தூண்டி விட்டு அங்க ஒரு அரசியல் பண்ற. புரியுதுங்களா? இதெல்லாம் எடுப்படாது சார். இதெல்லாம் இன்னும் ஒரு 60-70 நாள் தான், தேர்தல் வரையில தான் எல்லாத்துக்கும் பதில் நிச்சயம். அதுவும் பொதுமக்களான்றது இன்னும் கொஞ்சம் நல்ல தெரிஞ்சிரு வெளியில வந்துடும் வரும் சார். நம்ம இந்த பாரிஸ் கார்னர்ல நம்ம பார்த்தோம், இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, அந்த சென்செக்ஸ் இந்த ரிசல்ட்டுக்காக. அங்க போனப்பே வந்து தாவேகா நிர்வாகிகள்லாம் அந்த அவங்களாம் வந்து திமுக ஆதரவாளர்கள் அவங்களாம் அடிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். உடனே சொன்னாங்க, நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் போய் இது பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்னு. அதே மாதிரி தாவேகாவினர் வந்து பொதுமக்களை அடிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வேற வேலையே இல்லை பாருங்க. பொதுமக்கள் அடிக்கிறது தான் தாவேகா வேலை. தாவேகா பெரிய வளர்ந்துருக்கிற கட்சி, ஒரு 50 வருஷம் வளர்ந்துருக்கிற கட்சி. தாவேகால பல லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கிறாங்க எல்லாரும், பல மந்திரிங்க இருக்கிறாங்க காப்பாற்றுறதுக்கு. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றாங்க. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் வந்து நல்லா வெளிப்படையே தெரியுதுங்க. இதெல்லாம் அவங்க ஏதோ போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க இங்கேயா வராங்கன்னா, ஏன்டா ஒரு பக்கத்து தெருவில் இருக்கிற இங்கே வரத்துக்கு, பக்கத்து டிவிஷனில் இருக்கிற வரத்துக்கு கூட இந்த விசாலாம் தேவைப்படுதா? விசா பாஸ்போர்ட்டோட தான் உள்ள வரணுமா? மிரட்டுறாங்களா? விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும். இது யாருன்னா நம்புவாங்களா? இது யாராவது நம்புவாங்களா? விஜய்க்கு தான் நீ ஓட்டு போட்டாகணும்னா, இவர் ஒரு 30-40 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, ஆட்சியில் 1008 கவுன்சிலர் இருக்கிறான், 1008 எம்எல்ஏ இருக்கிறான், மந்திரி இருக்கிறான், அப்படின்னா ஒரு அர்த்தம் சொல்லுங்க. இது நம்புற மாதிரி இருக்குதா? இல்ல சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது சார் நான் என்ன கேட்கறேன், அங்க வந்து சண்டை வந்து பொதுமக்களுக்கும் இது நம்புற மாதிரி இருக்குதா? நான் உங்களுக்கு நம்புற மாதிரி தாவேகான்னா அவ்வளவு பெரிய ரவுடிசம் கட்சி, எனக்கு ஒன்றும் புரியலையே. வெளியே வந்துருச்சு சார். யார் அந்த பொதுமக்கள் யாரும் வெளியே வந்து அப்புறம் இப்ப நீங்களே சொல்றீங்க வெளியே வந்துருச்சுன்றீங்க. தாவேகா தான் தினகரன் அலுவலகத்துக்குள்ள போய் 3 பேரை உயிரிட வச்சு கொளுத்துச்சான். உதயகுமார் என்ற மாணவனை தாவேகா தோண்ட தான் போட்டு காலி பண்ணி தாக்கிருஷ்ணன் மோட்டர் பண்ண, இதெல்லாம் வந்து பட்டியல் நான் போட்டுக்கினே இருப்பேன். இவங்களுடைய அராஜகத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநீதிக்கும் பலியான உயிர்கள் எத்தனை பட்டியல் என்னால் அவ்வளோ போட முடியும். புரியுதுங்களா? மணிக்கணக்கில் பேசுவேன். இந்த ஆட்சி நவலங்களை பேசணும்னா மணிக்கணக்கில் பேசுவேன். சரிங்களா? அதெல்லாம் வந்து சும்மாலாம் வந்து பேசக்கூடாது. வாய் பிடிச்சதா மாங்காய் பிடிச்சதுன்னு பேசக்கூடாது. பாவம் ஒரு 4 மாத கர்ப்பிணி பெண் கூட தாக்கப்பட்டு எல்லாத்துக்கும் அதான் சொல்ல பாருங்க, ஏய்ப்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாது, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாது. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு. அந்த தேர்தல் வந்துடுச்சு. புரியுதுங்களா? மக்கள் பார்க்கட்டும். மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு கொடுக்க தான் போறாங்க, பார்க்க தான் போறீங்க. சார் அந்த தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் பேசியிருக்காரு, ஆதவர்ஜுனும் பேசியிருக்காரு. ஆனால் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, என் மேலே கையை வச்சுப்பாரு, உனக்கு அவ்வளோ இதில் இருந்தால் சேகர் பாபுவை நான் வந்து கேட்குறேன், நான் வரேன், எங்கள் களத்துக்கு வரேன், என் மேலே கையை வச்சுப்பாருன்றது. இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார் பார்த்தீங்களா, ஜென்சி படை வந்து அது மாதிரி ஒரு தூண்டி விடுற ஒரு சாயல்லையே அவரோட பேச்சுகள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? யார் ஆதவர்ஜுனை தூண்டி விடுறாருன்னா? இல்லை, அந்த சாயல்ல, அதாவது அவர் தொண்டர்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு உதாரணமா கொண்டு போக சொல்றாருன்னா, தப்பாய் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டாங்க, நான் வரேன், அதுதானே ஒரு கட்சி தலைவர் வந்து தொண்டர்களுக்கு கொடுக்குற தைரியம். இல்ல நான் இருப்பேன்றதை தாண்டி நீ என் மேல கையை வச்சு பாரு. அதாவது இல்ல நாளைக்கு இது வந்து நாளைக்கு ஏதோ ஒரு தொண்டர்கள் பார்த்தாலும் நான் இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த கட்சி தலைவரை மீறி அந்த கட்சியில ஒண்ணுமே நடக்காதுங்க. அந்த கட்சியில் உச்சபட்ச அதிகாரம் திரு விஜய் அவர்களுக்கு தான். புரியுதுங்களா? தோண்டணும், வன்முறை ஆக்கணும், அதை வந்து சட்டம் ஒழுங்காக்கணும்னா நேற்று அவர் புறப்பட்டு ஸ்டான்லிக்கு வந்துருப்பார் விஜய் அவர்களை நேரடியா. அவர் நேரடியாக மருத்துவமனைக்கு பார்க்க வந்தாருன்னா நிலைமை என்ன ஆகும்? கைமீறி போயிடும். கட்டுப்படுத்த முடியாது. நீங்களே அதை பயப்படுறீங்களே, ஐயோ வெளியே வந்துடாதுன்னு. கட்டுப்படுத்த முடியாத போயிடும். அவர் வந்து உட்காந்து ஒரு நியாயம் கட்டியாங்கன்னா போய் உட்காந்துட்டாரு,
நேராக கடற்கரையில் இருக்கிற காந்தி சிலை கிட்ட போய் உட்கார்றாரு கீழே. இது மாதிரி இப்போ இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு என்ன ஆகும்? இதை கைது பண்ணிடுவீங்களா? எவ்வளோ பேர் கைது பண்ணுவீங்க? அவ்வளோ சிறை இருக்குதா தமிழ்நாட்டில்? அவ்வளோ இடம் இருக்குதா சிறையில்? தமிழ்நாடு பூரா அவ்வளோ இடம் இருக்குதா? தாவேகா தொண்டனை பூரா உள்ள வைக்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்குது. தமிழ்நாடையே சரியாக தான் ஆக்கணும். புரியுதுங்களா? தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு அவருடைய ஆளுங்க இருக்கிறாங்க, விஜயுடைய ஆளுங்க இருக்கிறாங்க. ஆக அவர் அந்த மாதிரி விரும்பலை. அது அவரு விரும்பல, அவரு சாஃப்ட்டா. அப்ப அவரை மீறி ஒன்றும் இல்லைன்னு சார். நான் அவரை மீறி ஒன்றும் இல்லை சார் அங்க. சரிங்களா? அது வந்து ஒரு தொண்டனை உற்சாகப்படுத்துற வார்த்தை சார். ஆமா, தொண்டை பாதிக்கப்பட்டானும் போது நான் வரேன், அது சொல்லதான் சார், ஏற்கதுன்னு அது எல்லா கட்சியிலும் சொல்லுவாங்க. என் தொண்டை கருணாநிதி சொல்லிக்கிறாரு, என்னை தொட்டுப்பா ரத்தாறு ஓடணும். நான் இவரா எத்தனை சண்டை போடுவாரா இல்லை ஒரு பிள்ளைங்க சண்டை போடுவாங்களா? ரத்தாறு எப்படி ஓடும்? தொண்டை தானே போவான் கீழே, அவன் தானே சண்டை போடுவான். எம்ஜிஆர் பீரியட்ல ஒரு சொன்னார, என்னை கைது செய்துப்பா ரத்த ஆறு ஓடுன்னு. அப்புறம் எம்ஜிஆர் பார்த்தாரு, பாலாறு தேனாறு எவ்வளோ ஆற பார்த்தா, ரத்த ஆறை நான் பார்க்கல, ஒரு தூக்கி உள்ள வைன்னு வச்சாரு. எந்த ஆரம் ஓடல, பாவம் படாத பாடுபட்டார் உள்ள. அப்புறம் அவரை எம்ஜிஆரே போனா போது இவர் விடுதலை பண்ணி வழி அமைச்சாரு. இதெல்லாம் நிறைய சார் பழைய அரசியல் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம திமுகவுக்கும் காங்கிரஸோட அந்த ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது முடியவே முடியாது. இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து இது நடைமுறைக்கு வராது, நல்லா அது வந்து கொடுக்க முடியாதுன்றது நேராக சொல்லிட்டாங்க. இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தாவேக்கா, அதாவது எப்படி பேசப்பட்டு இருக்குன்னா, தாவேக்காவை ஒரு ஆப்ஷனா வச்சு காங்கிரஸ் கிட்ட வந்து சிலர் வந்து குழப்புறாங்க, சிலர் தூண்டி விடுறாங்க, சிலர் குழப்புறாங்க, கலகம் பண்றாங்கன்ற ஸ்டைல்ல ஸ்டாலின் பேசியிருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு கூட அந்த காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி மாணிக் தாகூர் இப்போ கூட ட்வீட் போட்டுக்கிறாரு. ஏன்னா நாங்கள் வந்து உரிமையை கேட்டால், மக்கள் பணி ஆற்றுறதுக்கு உரிமையை கேட்டால், எங்களுக்கான இதை கேட்டால், அதிகாரத்தை கேட்டால் நாங்கள்லாம் குழப்பவாதிகளா அப்படின்னு மாணிக்க தாகூர் சொல்லிக்கிறார். ஆக ஏதோ ஒரு பிரச்சனை திமுக காங்கிரஸுக்கு மத்தியில் பலமாக போயினுக்குது. அது அப்படி ஒரு பிரச்சனை வந்து ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி அமையலைன்னா 96 எப்படி காங்கிரஸ் உடைக்கப்பட்டதோ இல்ல, இப்பயுமே அந்த மாதிரி ஒரு நிலை காங்கிரஸ்ல ஏற்படுற சூழ்நிலையும் போய்கிட்டு தான் இருக்குது. காங்கிரஸ் ரெண்டு தரப்பா பாக்குற மாதிரி இருக்கு. ஒண்ணு திமுக அதை பண்ணும் சார், மதிமுக எல்லாம் திமுக ஒடிக்காத கட்சி கிடையாது சார் தமிழ்நாட்டில். இன்னைக்கு அதிமுக இருக்கிற பாதி மந்திரி அதிமுக இருந்து போனவன் தான். சரிங்களா? மதிமுக முக்கியமான தூண்கள் வைகோ இருந்தவங்கலாம் அங்கதான் போயிட்டாங்க. சரிங்களா? பல கட்சி அது பல வேலை பண்ணிக்குது. திருமாவளவன் மட்டும் திமுக கூட்டணியில் போயில்லை அப்படின்னா திருமாவளவன் நிலைமை இதுதான். அவர்கிட்ட இருந்து எத்தனை பேர் வெளியே போயிருப்பாங்க தெரிஞ்சிருக்காது. அவங்க அந்த அளவுக்கு செட்டிங்காக பண்ணுவாங்க சில வேலைகளை. ஆக காங்கிரஸ் கட்சியில் அவங்க சில உள்ளடி வேலைகளை செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க, செய்யாமல் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் எனக்கு தெரிந்த வரையில் 90% மேற்பட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், கீழே இருக்கிற நிர்வாகிகள் தாவேகா கூட்டணி தான் விரும்புகிறாங்க. திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணி வேண்டாம், நமக்கு மரியாதை கிடையாது, நம்மளுக்கு கௌரவம் கிடையாது அப்படின்னு. திமுக வந்து காங்கிரஸ் இழப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா காங்கிரஸை கழட்டி விட்டு 2014 திமுக தனித்து களமாடியது நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ வந்து கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, என் அன்பிற்குரிய மகளை வந்து திகார் சிறையில் வச்சு காங்கிரஸ் கட்சி கொடுமை பண்ணுச்சு, என் நேசத்திற்குரிய ராஜாவை வந்து கொடுமை பண்ணுச்சு, குதிரை குப்புற தள்ளியது, குழியும் பறித்தது, கூடா நட்பு கேடாய் முடிந்ததெல்லாம் வசனம் பேசினார். அப்போ 2014 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 39 தொகுதியில் 37 தொகுதியை ஏடிஎம் கட்சி தான் நம்ம அடிச்சாங்க. 2 தொகுதியை பிஜேபி கூட்டணி அடிச்சது. கன்னியாகுமரியிலையும் தருமபுரியிலையும் பிஜேபி கூட்டணி 2 அடிச்சது. அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் அடிச்சு வாஷ் அவுட் ஆச்சு திமுக. அப்போ இவங்க பிஜேபி கூட்டணிக்கும் பின்னாடி போயிட்டாங்க. திமுக பயந்துடுச்சு திமுக. அப்போ காங்கிரஸை நம்ம விடக்கூடாதுன்னு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் கெட்டிமா காங்கிரஸை பிடிச்சிக்கிச்சு. புரிஞ்சுங்களா? அதனால திமுக காங்கிரஸை விடாது சார். திமுக காங்கிரஸை விடவே விடாது. ஆனால் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு இதே மாதிரி சொல்லி அவங்களுக்கு சில உள்ள ஆளுங்க இருக்கிறாங்க, சில துரோகிகள், சில எட்டப்பர்கள் அவங்களுக்கு உள்ள இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே. அவங்கள கையில் வச்சுக்கின்னு அவங்க வந்து இதை வந்து செய்வாங்க, இதை சாதிப்பாங்க, இதை பண்ணாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு பிரதானம் திமுகவுக்கு. திமுக வந்து காங்கிரஸ் ஒரு நாள் இல்ல அப்படி இருந்தா சரி ஓகே, ஏதோ ஒன்னு ரெண்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வராது சார். அவங்களுக்கு வராது. அவங்க 2006 தேர்தலில் கருணாநிதி வந்து 96 எம்எல்ஏ வச்சு ஆட்சி ஆண்டார். அப்போவே அவர் வந்து கூட்டணி மந்திரி சபையில் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு இவங்கெல்லாம் சரியா கேட்கல. காங்கிரஸ் கட்சி ஏன் அப்போ கேட்கல அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்குவானா, நாங்கள் வெளியில இருந்து ஆதரிக்கிறோம் திமுக ஆட்சின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லிட்டாரு. ஆக காங்கிரஸ் ஆதரிக்கலனா கூட அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் நிற்கும்ன்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ காங்கிரஸ் அமைதி ஆயிடுச்சு. அப்போ அவங்க ராமதாஸை வச்சு அப்போ கருணாநிதி பேச வச்சார். இப்போ கூட பாருங்க, வைகோ வச்சு பேச வைக்கிறாங்க. காங்கிரஸுக்கெல்லாம் பங்கு கிடையாது அப்படின்னு வைகோ வச்சு பேச வைக்கிறாங்க. ஒரு கட்சியே கிடையாது வைகோ கட்சி. கேட்கல, நீங்க உள்ளுக்குள்ள கேட்கிற அளவுக்கு வைகோ கட்சிக்கு தகுதி கிடையாது, அந்த கட்சிக்கு ஆள் கிடையாது, அந்த கட்சி ஒன்னளவு போயிடுச்சு. திமுக எதிர்த்து தான் அந்த கட்சி வந்தது. ஸ்டாலின் தலைமைக்கு அந்த கட்சிக்கு வருது, கருணாநிதி தன்னுடைய வாரிசு ஸ்டாலின் உருவாக்குறாருன்னு தான் அந்த கட்சி வந்தது. அதுக்காக பாவம் எல்லாம் நிறைய பேர் போனா, ஒரு 6-7 பேர் வைகோ பேச்சை கேட்டு தீக்குளிச்சு செத்தான்.
புரியுதுங்களா? அந்த ஆன்மாலாம் பாவம் இவங்களெல்லாம் மன்னிக்குமா, அந்த குடும்பம்லாம் மன்னிக்குமான்னு தெரியாது. அப்பேற்பட்டவெல்லாம் இவர் பேசுவார், இவர் வைக்க பேசுவார். அவரை பற்றிலாம் பேசுறதுலாம் வேஸ்ட்டு சார். புரியுதுங்களா? அப்படி அந்த அவ்வளோ பேரை வந்து நம்ப வச்சு அவர் வந்து செஞ்சவர். அவரை விடுங்க, வைக்க விடுங்க. அப்புறம் திருமாவளவன் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் இவங்களெல்லாம் பற்றி ஸ்டாலின் பேச வைக்கிறார். பேச வச்சு காங்கிரஸுக்கு பதில் சொல்ல வைக்கிறார். இது இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தரை கிளம்பி வந்தா அப்புறம் எப்போதான் அதுதான் பாருங்க, காங்கிரஸ் கேட்கணும்னு முடிவு பண்ணா கூட இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுல தான் திமுக ரொம்ப சொகுசா இருக்குது. இல்ல தலைமைக்கு தெரியும்ல, நம்ம கேட்கிறோம், அதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை வருதா, இதுக்கு மேல நம்ம இவங்கள்ட்ட கூட்டணி தெரிஞ்சால இல்லடா. கனிமொழி போய் பேசுறாங்களா, ராகுல் காந்தியை பார்த்தாங்க இல்லையா? அன்னைக்கே ராகுல் காந்தி பதில் சொல்லி அனுப்பி தானே கனிமொழி கிட்ட. அதெல்லாம் அதிகாரத்துல பங்கு கிடையாதுமா? யார் கட்டுது? அதான் ஆட்சியாளர் அதிகாரத்துல வேண்டாம், நீங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறோன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் எடுத்து இந்த பதில் சொல்றாரு, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ராகுல் காந்தி கிட்ட இருந்து சாதகமான பதில் கனிமொழிக்கு வரல. நீ ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு ராகுல் காந்தியை கேட்டிருக்கிறார். என் கட்சிக்காரன் விரும்புறான் தமிழ்நாட்டில், அவருக்கு ராகுல் காந்தியை கேட்டிருக்கிறார். எப்பவும் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்க தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு மாறா நிச்சயமா முடிவெடுக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி அந்த தப்பை பண்ண மாட்டார். சரிங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த தப்பை பண்ண மாட்டார். அப்போ அவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவடங்கிற அந்த செய்தி அவர் வச்சு பேசுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, நான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னும் இவங்க குழு அமைக்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம காங்கிரஸ் கட்சியை பேசி இவ்வளவுதான் கொடுப்போம்னு சொல்லி அவங்க வந்து வேற எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுருவோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எவ்வளவு கொடுக்கல எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்குதா என்று முன்கூட்டியே சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணாங்க. இப்ப ஸ்டாலின் சொல்லிட்டாரு அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணும் அந்த 25 சீட்டுன்றது இன்னும் 2-3 கூட கொடுக்குறேன், 30 கொடுக்குறேன் அப்படி கூட பேச்சுவார்த்தைக்கு இவங்க போயிருக்கலாம். அது வேண்டாம்னா அடுத்த ஆப்ஷன் தாவேகாவா இருக்கும். காங்கிரஸ்க்கு வந்து அடுத்த ஆப்ஷன் தாவேகாவா இருக்குங்களா? அது அவங்க முடிவு பண்ணா போதுமா சார்? உறவுன்றது 2 பக்கம். இப்ப தாவேகா வந்து காங்கிரஸ் கட்சி வந்து திமுக இல்லைன்னு போது எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் தாவேகானா உடனே பணியூர்ல திறந்து வச்சு அது அவர் கட்சி தலைவர் தானே சார் முடிவு எடுக்கணும். அது நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அவருமே என்ன நினைக்கிறாரு தெரியாது இல்லையா? இல்ல இவரே முன்னாடி போய் அவங்க இருக்கலாம் சார். அவங்களுக்கு நேரம் வந்த உடனே அவங்க எங்கேயும் இடம் இல்லைன்னா நேரம் இங்கே இடம் கொடுத்துருவாங்களா? அப்படி கிடையாது. புரியுதா? காங்கிரஸ் கட்சி வந்தாதான் தாவேகா நிக்குமா? அதெல்லாம் கிடையாது. இல்ல அப்படி கேட்கல. காங்கிரஸ் வரலன்னா அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் தாவேகா இருக்கலாம். இல்ல அது காங்கிரஸ் கட்சி தாவேகாக்கு வந்தா அது இன்னும் பலமா இருக்குமா? இல்ல தாவேகா வந்து தனித்து வந்து தாவேகா காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணிக்கு வந்ததுன்னா நிச்சயம் காங்கிரஸுக்கு பலம் தான். தாவேகாக்கு ஆல்ரெடி பலம் சார். அவர் மக்களோட கூட்டணியில் இருக்கிறார் சார். இல்ல ஒரு சார்பில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தாவேகா யாரு கூடயும் நம்ம கூட்டணி வைக்க வேண்டாம், தனிச்சு நீங்க போட்டி போட்டாதான் நமக்கு நல்லது, வேற எந்த கட்சியும் வேணாம். அதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படி சொல்ல வைப்பாங்க, சிலர் சொல்ல வைப்பாங்க. நீங்க யாரையும் சேர்க்காத தனியா கூட வாங்கன்னு சொல்ல வைப்பாங்க. இதெல்லாம் நிறைய அரசியல் சார். இதெல்லாம் தெரியாதியா? இவ்வளவு பெரிய ஒரு உச்ச மனிதன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் பாருங்க எவ்வளவு ஒரு அவசரப்படுறாரா, அவர்கிட்ட ஒரு ஆவேசம் இருக்குதா சொல்லுங்க. ஒரு பழுத்த அரசியல்வாதி கூட இவ்வளவு பொறுமையா இருக்க மாட்டான். எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அழகா டீல் பண்றாரு. உன் கண்ணை பார்த்து உன் ஜாதகத்தை கணிக்கிறாரு. புரியுதுங்களா? அதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் சார். அவரெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் நீ வந்து சொல்லிட முடியாது. அது அவர் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. அது எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? இன்னொருத்தர் தான் ஜனநாயகம் அது இது பிரச்சனை வரும்போதே போய் எங்கெங்கேயோ கூந்து சரண. அவர் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாரு அவருக்கு தெரியும். அவரோட முடிவில் வந்து அவர் தெளிவாக உறுதியாக இருக்கிறார் சார். அவர் தெளிவாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். அவர் எதுக்கும் அச்சப்படுற மாதிரி இல்லை. புரியுதுங்களா? அவர் தெளிவாக இருக்கிறார். நாளைக்கு கூட நம்ம சேலத்தில் பார்க்க தானே போறீங்க. சேலத்தில் அந்த இடத்துக்குள்ளதான் அங்கேயே அதிமுகவை அடிக்கிறது. ஏன்னா அங்க வந்து எடப்பாடி அவர்களோட இடம், நம்ம சேலம்ன்றது அந்த சைடு தான். அங்கேயும் திருப்பி ஏடிஎம்கேவை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார். ஏடிஎம்கே ஆல்ரெடி ஒன்றும் இல்லை. இல்ல சார், அவங்க பேர் சொல்லாம, அதாவது இந்த ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டார் சார். கள நிலவரம் ஏடிஎம்கே சாதகமா இல்லை. அது ஒரு ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே கிடையாது. ஏடிஎம்கே தொண்டம் பூரா எடப்பாடி பழனிசாமி விரும்பல. திமுகவை இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு எல்லாமே நினைக்கிறான். இந்த அளவுக்கு திமுக தீய சக்தியின் புரட்சி தலைவர் சொன்னார். கருணாநிதி தீய சக்தியின் அம்மாவும் தலைவரும் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். புரியுதுங்களா? இவர் ஏதோ அந்த கொடநாடு வழக்கில் வந்து தப்பிக்கிறதுக்காக அவர் மறைமுகமா அவங்க கூட டீல் போட்டுக்கணும், ஏதோ இவர் உள்ளடி வேலை பார்த்துன்னு போறாருன்றது தெளிவாகவே தெரியுது. எதுக்காக நான் கேட்கறேன், கொடநாடு வழக்கில் ஏன் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை? ஒரு முதலமைச்சர் வீட்டில் அவ்வளவு பெரிய வேலை நடந்தது. அந்த கொடநாட்டில் சாதாரண வீடாது, அந்த அம்மா இருந்த வீடு தானே, முதலமைச்சர் வீடு தானே. முதலமைச்சர் வீட்டில் 1 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணது யாரு? ஒரு முதலமைச்சர் வீட்டில் கரண்ட் கட் ஆகலாமா? கரண்ட் கட் ஆகுமா? ஒரு நிமிஷம் கூட கரண்ட் கட் ஆகக்கூடாது. தனி ஒரு வழித்தடத்தில் அவங்களுக்கு மின்சாரம் போகணும். 1 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணது யாரு? அந்த 1 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆன கேப்ல ஒரு மவுடர் பண்ணது யாரு? அப்ப அந்த வாட்ச்மேனை மவுடர் பண்ணது யாரு? அங்க இருக்கிற தஸ்தாவேஜ் எல்லாம் கொள்ளடிச்சுன்னு போனது யாரு? இன்னும் தஸ்தாவேஜ் எல்லாம் வெளியே போச்சு. அங்கிருந்து இன்னாதான் வெளியே போச்சு. என்னங்க எங்கங்க இருக்கிற நம்ம? அவ்வளவு பெரிய அந்த அம்மா வீட்லயும் இவ்வளவு அக்கிரமம் நடந்தது. அங்க வேலை செய்யற பையன் சூசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சாவறாங்க. பல கொலைகள் நடக்குது. இதுவரையில் என்ன நடவடிக்கை எடுத்தாரு?
நான் ஆட்சிக்கு வந்தால் உடனே இதெல்லாம் கண்டுபிடிப்பேன் ஸ்டாலின் சொன்னாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஏதோ ஒண்ணு இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுக்குள்ள உள்கூட்டணி போட்டுக்கணும், இவங்க ஏதோ வேலை பாக்குறாங்க. நீங்க பாருங்க, நீங்க எதோ ஒன்னாலும் செய்யுங்க சார். நீங்க விசில மாறீங்க, நீங்க விஜய் போற கூட்டத்தை தடுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. உங்க வேட்பாளர்லாம் களத்துக்கு ஓட்டு கேட்க போவான் பார், திமுக வேட்பாளர் ஓட்டு கேட்க போவான் பார், தெருவுக்கு தெரு மக்கள் கத்துவான் டிவிகே டிவிகே டிவிகே. பாருங்க, நீங்க இவரை தடுத்து பல நாங்க அனுபவிப்புங்க. ஒவ்வொரு வேட்பாளர் சொல்லுவாங்க, எந்த ஊருக்குள்ள போனாலும் எவன் கத்துறான்னு தெரியலங்க, மெத்த கத்துறான், பால்கனி கத்துறான், லேடிஸ் கத்துறாங்க, டிவிகே 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 டிவிகே. நடக்கதான் போகுது பாருங்க. கண்டிப்பா சார், நம்ம அடுத்தடுத்து நேர்காணல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பத்தி நம்ம விவாதிப்போம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்